அனைவர்களுக்கும் வணக்கம். ஸ்ரீ நவகிரக கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும். இன்றைக்கு ஒரு எளிய பரிகார தீர்வு உங்களுக்கானது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பித்தாளத்தட்டு, வெள்ளித்தட்டு, தங்கத்தட்டு, செம்புத்தட்டு, ஐம்புலம் தட்டுலேயும் இது மாதிரி விஷயங்களை நம்ம செய்யலாம். இதில் என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் எவ்வளவோ துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்காமல் இருப்பாங்க. நம்ம குடும்பத்தில் கணவர் சொன்ன பேச்சு கேட்காமல் இருப்பார். நம்மளுடைய மனைவி சொன்ன பேச்சு கேட்காமல் இருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கான அந்த கிரக சூழ்நிலையால் அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருப்பாங்க. இதில் நமக்கு காற்று சோட பிரச்சனைகளும் இதுக்குள்ளே அடங்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்து என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா நமக்கு அந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடரை அணுகுவோம். அப்படி அணுகும்போது இந்தந்த பிரச்சனை இருக்குது, இந்தந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் விளக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வருமா அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய நவகிரக கருப்புசாமியில் இது வரைக்கும் யூடியூப் சேனலில் இந்த பதிவை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. எந்த ஒரு ஜோதிடருமே இது மாதிரியான விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. அப்படியே சொல்லியிருந்தாலும் வெளியில் காட்டியிருக்க மாட்டீங்க. முதல் முறையாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் தான் இதை நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ பாருங்கம்மா, இது சாதகம். இது வேறு என்னம்மா? சாதகம். நமக்கு சாதகமாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு பேர் சாதகன்னு பேர் வச்சுருக்குறோம். ரெண்டாவது, நம்ம எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடியது ஜோதிடம். ஜோதி அப்படின்னு அதுக்கு பேர் ஜோதிடம். அப்படிங்கும்போது ஜோதி அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே வரும். அப்போ பாருங்கள், நம்மளுடைய பெயர், நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம், நம்மளுடைய லக்னம், பிறந்த தேதி, நம்மளுடைய பிறந்த நேரம், பிறந்த கிழமைகளை இது மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதக கட்டத்தை இது மாதிரி 12 கட்டமாக போட்டுட்டு சென்ட்ரலில் பாருங்கள் ராசின்னு சொல்லி இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது மாதிரி 9 கோடுகள் போட்டு சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், சுக்கிரன், ராகு, கேது அப்படின்னு எந்த இடத்துல நவகிரகங்கள் எப்படி அமைப்பில் இருக்கோ அந்த அமைப்பு எப்படி வைக்கணும். இதை மாற்றக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, சூரியன் அப்படின்னா கிழக்கு இருப்பார், சந்திரன் அப்படின்னா மேற்கு. அப்படிங்கும்போது அந்த திசைக்கு தகுந்த மாதிரியான முறைகளில் தான் நம்ம இதை வைக்கணும். அப்போ சூரியன் எந்த இடத்துல இருக்கணும், சனி எந்த இடத்துல இருக்கணும், ராகு எந்த இடத்துல இருக்கணும், கேது எந்த இடத்துல இருக்கணும், புதன் எந்த இடத்துல இருக்கணும், சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லி இதை பார்த்து இதை மாதிரி ஒரு தட்டு, வசதி இருப்பவர்கள் தங்கத்தட்டு, வசதி இல்லாதவர்கள் வெள்ளித்தட்டு, இன்னும் வசதி இல்லாதவர்கள் பித்தாளை, செம்பு, ஐம்புலங்கள் தட்டெல்லாம் நம்ம இது மாதிரி செய்யலாம். இதற்கு பேர் ஜாதகம். நமக்கு சாதகமாக ஆகணும்னு சொல்லி இது மாதிரி ஒரு தட்டை ரெடி பண்ணி நீங்கள் நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு, இஷ்ட கோயிலுக்கு இது மாதிரி இதில் ரெடி பண்ணி இந்த தட்டில் தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு, அதுக்கப்புறம் காணிக்கை அப்படிங்கிறத வச்சு, ஐயா இந்த சாமி இந்தாப்பா வாங்கட்டுன்னு சொல்லி சாமிகிட்ட போய் நம்ம ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்கும் போது இத்தனை நாள் அது என்னுடைய பிள்ளை, இன்னுமேல் அது உன்னுடைய பிள்ளை தாயி, அது அம்மாவாக இருந்தால் தாயே அது உன்னுடைய பிள்ளை, அது அப்பாவாக இருந்தால் அப்பா இது உன்னுடைய பிள்ளை, இன்னுமேல் அந்த பிள்ளையை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தட்டை கொண்டுட்டு போய் அப்படியே தானமாக ஜாதகத்தோடு கொடுத்துட்டிங்க அப்படின்னா, ஒரு பூசாரியாக இருந்தாலும் ஒரு ஐயராக இருந்தாலும் இந்த தட்டை கொண்டுட்டு போய் விற்க முடியாது. ரெண்டாவது, அந்த கோயில்லையே இந்த தட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, அந்த கோயிலில் ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சம் மந்திரங்கள் ஊதப்படும். அப்படி ஊதப்படும் போது அந்த ஜாதகக்காருக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அத்தனை பிரச்சனையும் சரி பண்ணிடுவார். கொஞ்சம் கொஞ்சம்னா சரி பண்ணிடுவார். அதிகபட்சமாக 90 நாளுக்குள்ளார அவனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, தடைகள் இருந்தாலும் சரி, அத்தனை தடைகளையுமே நீக்கி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மந்திர ஓசைகள் எப்பயுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்க இந்த தட்டை எதற்கு பயன்படுத்துவாங்க? சாமிக்கு நெய்வேதியம் வைக்கிறதுக்கு, தேங்காய் பழம் வைக்கிறதுக்கு, பூ வைக்கிறதுக்கு அப்படின்னு பயன்படுத்த எத்தனாயிரம் காலங்கள் அந்த தட்டு அந்த பூமியில் அந்த கோயிலில் இருக்கோ. அப்போ வாழையடி வாழையாக சங்கதிகள் வளர இந்த மாதிரியான ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் பார்த்துட்டு இது மாதிரி என்னை அணுகணுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்களே இது மாதிரி செஞ்சு
உங்களுடைய குலதெய்வத்துக்கு கொடுத்தாலும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் என்னால் ஒரு நல்லது நடந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இது மாதிரி உங்களுடைய குலதெய்வத்துக்கோ இஷ்ட தெய்வத்துக்கோ செஞ்சு நீங்கள் நல்லா இருந்தீங்க அப்படின்னா இந்த நவகிரக கருப்புசாமியை ஒரு வாட்டி பார்த்துட்டு உங்களுடைய நன்றியை அவருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த சாமியோடைய சக்தியை எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த கோயில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பஸ் ஸ்டாண்டு அருகே ஏரிக்கரையில் அமைஞ்சிருக்கு நவகிரக கருப்புசாமி. நம்மளுடைய சாமி அவர் தான், பார்த்துக்குங்க. அதனால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இவர் நவகிரக கருப்புசாமிங்கிறதுனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு எளிய பரிகாரமாக கொடுத்துருக்கிறாரு. இதையெல்லாம் மக்கள் பயன்பெற்று இன்புற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். என்னுடைய பெயர் பெரிய கருப்புசாமி சேகர். அருள்வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜையும் நாங்கள் செய்து தருகிறோம். செவ்வாய் வெள்ளி என்றால் கொல்லிமலையில் சந்திக்கலாம், தினசரி ராசிபுரத்தில் சந்திக்கலாம். அருள்வாக்கு கேட்கணும் நினைப்பவர்கள் எங்களுடைய அலுவலகத்தை எங்களுடைய கோயிலை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி வருமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வாழ்க வையகம்.